ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோம்னா, நேற்றுக்கு அதாவது 20/3/2025 அன்னைக்கு தமிழக சட்டப்பேரவையில் வீட்டு வரி சம்பந்தமாக கோரிக்கை வச்சுருந்தாங்க. அதில் துறை சார்ந்த மாண்புமிகு அமைச்சர் அவங்க என்ன பதில் சொன்னாங்க, இது உண்மையா பொய்யா, இதோட பின்னாடி இருக்கிற உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது நீங்கள் யோசித்துக்கோங்க, நான் சொல்ல மாட்டேன். ஆல்ரெடி வீட்டு வரியை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டாச்சு நம்ம சேனலில். இன்றைக்கி என்ன கரண்ட் சினேரியோ நடந்திருக்கு அதை பற்றின முழு டீட்டெயில் வீடியோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு இந்த விழிப்புணர்வு வீடியோவை எல்லோரும் நீங்கள் பகிர்ந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாருக்குமே தெரியும், தமிழக அரசு 2023-24 அந்த பட்ஜெட்டில் வந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்க முன்னாள் படைவீரர்களுக்கு வீட்டு வரியிலிருந்து மீளப்பெறுதல் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. எல்லா சங்கங்களும் எல்லா தமிழ்நாட்டில் இருக்க முன்னாள் இராணுவ உயர் அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்து வீட்டு வரியிலிருந்து விலக்கு தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் அது விலக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மீளப்பெறுதல் அப்படின்னு சொல்லி திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ வீட்டு வரி நீங்கள் கட்டினீங்க அப்படின்னீங்கன்னா ஹவுஸ் டேக்ஸ், அதை அந்த ரிசிப்டை எடுத்துகிட்டு சோல்ஜர் போர்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணி அதை திரும்பி வாங்கிக்கணும். முழுவதுமான விலக்கு கிடையாது, கட்டிட்டு திரும்பி வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த திட்டம் கொண்டு வரதை பற்றி இப்போ பட்ஜெட்டில் அவங்க அறிவிச்சிருந்தாங்க. இப்போ அந்த வீடியோ நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். தாய்நாட்டிற்காக நம் நாட்டின் எல்லைகளில் பல்வேறு கடினமான சூழ்நிலைகள் நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பு நோக்குடன் தன்னலமற்ற சேவைகள் செய்து வரும் நமது முன்னாள் படைவீரர்கள் நலனிற்காக இந்த அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. வீட்டு வரி தொகையினை மீளப்பெறும் சலுகை தற்போது கைம்பெண்கள், போரில் ஊனமுற்ற படைவீரர்கள் போன்ற சில பிரிவினர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. வரும் நிதியாண்டில் இருந்து குடியிருப்புகள், சொத்து வரி, வீட்டு வரி தொகையினை மீளப்பெறும் இத்திட்டத்தினை அனைத்து முன்னாள் படைவீரர்களுக்கும் நீட்டிப்பு செய்து வழங்கிட ஆவண செய்யப்படும். இதனால் சுமார் 1,20,000 முன்னாள் படைவீரர்கள் பயன்பெறுவர். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதில் கிளியராக அனைத்து முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் வீட்டு வரியிலிருந்து விலக்கு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருப்பாங்க. இதில் எங்கேயுமே இராணுவ வீரர்களோட பேர் இருக்கணும், அவங்க ஒய்ஃப் பேரில் இருந்தால் கிடைக்காது, 2 பணியில் இருந்தால் கிடைக்காது, இப்படி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த திட்டம் கொண்டு வந்தப்பே இதான் சொன்னாங்க. ஆனால் இந்த திட்டம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஜிஓ வெளியிட்டாங்க. ஜிஓ வெளியிடும்போது அவங்க இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபுல்லாக வச்சுட்டாங்க. இப்போ என்னென்ன வச்சுருக்காங்கன்னா, வீடு அவங்க பேரில் இருக்கணும், ஒய்ஃப் பேரில் இருந்தால் கிடைக்காது. அதுக்கடுத்து தமிழக அரசில் ஏதோ அவங்க 2வது ஜாப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கிடைக்காது. இப்போ மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் இல்லை வேறு ஏதோ கான்ட்ராக்சுவல் ஒர்க்கில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காது. இதுக்கடுத்து வருமான வரி செலுத்துபவராக இருந்தால் கிடைக்காது. இந்த மாதிரி அவங்க நிறையா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் உள்ளே வச்சுருந்தாங்க. இப்போ இது முற்றிலும் தவறு அப்படின்னு சொல்லி தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒட்டப்பிடாரம் எம்எல்ஏ அவங்க சண்முகையா அவங்க கேள்வி நேரத்தில் தமிழக அரசாங்கக்கிட்ட அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. இது முன்னாள் இராணுவ வீரர்களோட நிறைய பேரோட கோரிக்கையாக இருக்குது, இதை நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ அந்த வீடியோ பார்ப்போம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முன்னாள் ராணுவ வீரர்களின் வீட்டு வரி மீளப்பெறுதலை நீக்கி விலக்கு அளிக்கப்பட வேண்டும். முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு மனைவியின் பெயரில் உள்ள சொத்துக்கள் இருந்தால் வீட்டு வரி செலுத்த வேண்டி உள்ளது, இவர்களுக்கும் விலக்கு அளிக்கப்பட வேண்டும். 2 ஊதியம் பெறும் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கும் வருமான வரி செலுத்தும் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கும் வீட்டு வரி விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று இவருடைய நீண்ட நாள் கோரிக்கை. இந்த கோரிக்கையை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முன்னாள் இராணுவத்திற்கான படைவீரர்களுக்கான அந்த வீட்டு வரிக்கான வரியை மீள பெறும் திட்டம் தான் நம்முடைய அரசு செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஏன்னா இவங்க வீட்டை யாருக்கிட்டையாவது வித்துட்டாங்கன்னா திருப்பி நம்ம ஒரு டைம் அந்த வரி விலக்கு கொடுத்துட்டாங்கன்னா அது வேற யாராவது வீடை வாங்கிட்டாங்கன்னா அது வரி செலுத்த முடியாமல் போகும். அதனால தான் குறைந்த அளவில் தான் அந்த சொந்த வீடு வச்சிருக்கவங்க இருக்கனால குறைந்த அளவு தான் வரி செலுத்துவதனாலும் அதை கட்டிட்டு உடனடியாகவே நாங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம படைவீரர்கள் நலத்துறை மூலமாக அந்த பணத்தை மீள அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதே போல் அந்த இன்னொரு கோரிக்கையும் அவங்க சொல்லியிருக்காங்க, அது மானிய கோரிக்கையின் போது நாங்கள் அதை பற்றி விளக்கமாக சொல்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி பட்ஜெட்டில் தமிழக
முதலமைச்சர் அவங்க வந்து என்ன அறிவிச்சிருந்தாங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு சார் வந்து என்ன அறிவிச்சிருந்தாங்கன்னு தெரியும். அதுக்கடுத்து வந்து ஜியோ மாறி வந்ததுக்கப்புறம் ரொம்ப பேர் கோரிக்கை வச்சுருந்தாங்க, இந்த மாதிரி இப்படி இருக்குது, இது வந்து கொஞ்சம் தவறாக இருக்குது, வீட்டு வரியில் விலக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து தகுதி வாய்ந்த முன்னாள் இராணுவ வீரர்கள் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு ஆகும் நீங்களே சொல்லுங்கள். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ மேலே இருக்கிற அமைச்சர்கள், அதிகாரிகள் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டத்துக்காக வடிவமைக்கும் போது அதில் இருக்க ப்ராக்டிக்கல் ப்ராப்ளத்தை உணரணும். இப்போ ஒரு முன்னாள் இராணுவ வீரர் உயிரோடு இருக்காரு அப்படின்னா அவரோட பென்ஷன் அவரோட ஒய்ஃபுக்கு தான் போய் சேரும். இப்போ எந்த வீட்டுக்கு இராணுவ வீரர்கள் இருக்கிற வீட்டுக்கு இப்போ ஒய்ஃப் பேரில் இருந்தால் தர முடியாதுன்னு சொல்கிறாங்களோ, அதே ஒய்ஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் விடோ கேட்டகரியில் இருந்தாங்கன்னா அதே வீட்டுக்கு கிடைக்கும். இப்போ இது எந்த வகையில் நியாயம்? உயிரோடு இருக்கும்போது கொடுக்க மாட்டேன்றாங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன் இறந்துட்டா அதே ஒய்ஃப் அதே வீட்டுக்கு அவங்க வந்து வீட்டு வரி விலக்குக்கு அப்ளை பண்ணலாம். அப்போ இது தவறாக இருக்குது. ஏன்னா அவங்களோட ஃபேமிலி டீட்டெயில் எல்லாமே சோல்ஜர் போர்டில் இருக்குது. அவங்களோட பிபிஓ காப்பி, டிஸ்சார்ஜ் புக்கு, இவங்க தான் உண்மையான ஒய்ஃபாக பார்க்குறதுக்கான வழிமுறைகள் எல்லாமே இருக்குது. துறை சார்ந்த அமைச்சர் மாண்புமிகு கயல்விழி மேடம் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து மானிய கோரிக்கையில் அதை வந்து பரிசீலனை செய்வோம், அதை பற்றி விரிவான அறிக்கை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் நம்புவோம். இந்த கேள்வி கேட்ட ஒட்டப்பிடாரம் எம்எல்ஏ சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா முன்னாள் இராணுவ வீரர்கள் அவங்களோட கஷ்டங்களையும் குறைகளையும் யாரோ ஒருத்தர் தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி கேட்டு எல்லாருக்கும் அதை தெரிய வச்சு அதுக்கான பதிலையும் அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஏது நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட உண்மையான கமெண்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மொத்த வருஷத்துக்குமே ஒரு சில பேருக்கு 500 ரூபாய் இருக்கும், ஒரு சில பேருக்கு 1000 ரூபாய் இருக்கும், ஒரு சில பேருக்கு 2000 ரூபாய் இருக்கும். அது மொத்த வருடத்துக்கானது. அந்த வீட்டு வரியிலேருந்து விலக்கு அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு மட்டும் அழிச்சிட்டு மித்தவங்களுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா புரியல. இப்போ இந்த ஸ்கீம் கொண்டு வரும்போது என்ன சொல்ல வராங்க, இராணுவ வீரர்கள் இராணுவத்தில் 15 வருஷம் 20 வருஷம் பணி செஞ்சுட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னா வீட்டில் சும்மா தான் இருக்கணும். அவங்களோட வயிற்று பழப்புக்காகவும் குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காகவும் ஏதோ ஒரு வேலை செய்ய தான் போகிறாங்க. அது தமிழக அரசில் வேலை செஞ்சாலும் சரி, மத்திய அரசாங்கத்தில் ஏதோ ஒரு டிஸ்சார்ஜ் வந்ததுக்கப்புறம் அவங்க டிஎஸ்சிலேயோ இல்லை பேங்க் செக்யூரிட்டியாவோ ஏதோ ஒன்று இருக்காங்க. அப்போ நம்மளோட மாநிலம் மட்டும் கிடையாது வீட்டு விலக்கு கொடுக்கறது. தமிழ்நாட்டில் இருக்க மேக்சிமம் மாநிலத்தில் இருக்கிற முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு வீட்டு வழியிலேருந்து முற்றிலுமாக விலக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் தான் அந்த வீடு வச்சுருந்தா வித்துட்டா என்ன பண்ணுறது, அது பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு கண்ணோட்டமாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். துறை சார்ந்த அமைச்சர் அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்குமா இருக்காதா? ஏன்னா மற்ற மாநிலங்களையும் இராணுவ வீரர்கள் இருக்காங்க, அங்கே முழுவதுமாக விலக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ முழுவதுமாக விலக்கு கொடுக்கும்போது அங்கே வந்து அந்த வீடை விற்க மாட்டாங்களா? அப்போ அந்த வீடை விற்றாங்கன்னா அவங்க என்ன பாலிசிஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு திட்டத்தை வகுத்து முழுவதுமாக வீட்டு வழி விலக்கு கொடுத்தாதான் அது கரெக்டாக இருக்கும். இல்லை இப்படி இல்லை, நாங்கள் வந்து மீளப்பெறுதல் தான் செய்வோம், நீங்கள் கட்டிட்டு அந்த ரிசிப்டை கொண்டு போய் சோல்ஜர் போர்டுக்கு த்ரூ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நான் தளர்த்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம கோரிக்கை வைப்போம். ஏன்னா இது வந்து ஒரு முன்னாள் இராணுவ வீரர்கள் பல நாள் கோரிக்கைக்கு அப்புறம் பல சங்க தலைவர்கள், பல மூத்த அதிகாரிகள் எல்லாருமே கோரிக்கை வச்சு இந்த திட்டத்துக்கு வந்து தமிழக முதலமைச்சர் வந்து அப்ரூவல் கொடுத்து இது வந்து நடைமுறையில் இருக்குது. இப்போ நிறைய பேர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதனால் பயனடைஞ்சவங்க அப்படின்னு பார்க்கும்போது கணிசமான நபர்கள் தான் அதில் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. நிறையா நபர்கள் அதில் வந்து பயனடையலை இந்த திட்டத்தின் மூலமாக. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ.